எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு உயர்நிலை ஜாதகம், அதாவது அதிகார பதவி யாருக்கு கிடைக்கும், எப்படி ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க, லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி ஆயிட்டார். இந்த லக்னத்துக்கு 10க்குரிய சூரியன் உச்சமாயிட்டார். அப்போ லக்னாதிபதி ஆட்சியாகி 10க்குரியவன் உச்சமாயிட்டாலே இங்கே பேசிக் வலுப்பெற்று விட்டது. சரி, இப்போ இந்த சூரியனுக்கு இல்லையா, இந்த 10க்கு உரியவனுக்கு இந்த குருவுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாயிட்டார். இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பெற்றுட்டார். அவர் புதனோடையும் சுக்கிரனோடையும் சுபத்துவமாக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த குரு 5ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக கேதுவை பார்ப்பார், 9ஆம் பார்வையாக சூரியன் புதன் சுக்கிரனை பார்ப்பார். இங்கே ராகுவோட வர சேர்ந்துருக்கிறார். இப்போ குரு 1, 2, 3, 4, 5, 6 கிரகத்தோட 6 கிரகத்தை சுபத்துவப்படுத்துகிறார் சேர்ந்து பார்த்து. லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்றுட்டார். கோபக்காரராக இருப்பார், சரிங்களா? ஆனால் இங்கே உள்ள கோபத்துக்கும் இங்கே உள்ள கோபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது முன் யோசனை இல்லாமல் செய்வது, இது யோசனை பண்ணி செய்வது. இது ஒரு நெருப்பு ராசி, இது ஒரு நீர் ராசி. பாருங்க, சனி உச்சமாகக்கூடாது, ஆனால் அவர் 12ல் மறைஞ்சி தான் உச்சமாகிறார். சுக்கிரனுடைய பார்வையை வாங்கியிருக்கார், புதனுடைய பார்வையை வாங்கியிருக்கிறார். இங்கே சனியுடைய சூரியனுடைய பார்வை விழுகிறது ஒன்று மட்டும்தான் மைனஸ்ஸு. ஆனால் இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வை விழுகிறதுனால, சுக்கிரன் தான் வீட்டையே பார்க்குறதுனால, சரிங்களா, இவர் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறையில் நம்பர் 1 இருப்பார். இவர் ஒருவேளை கேது திசையில் பிறந்திருக்காருன்னு வைங்க. அப்போ இந்த சந்திரன் இங்கே இருக்கிறார் இல்லையா, அப்போ இங்கே என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூலம், பூராடம், உத்திராடம். மூலத்தில் பிறந்திருந்தால் கேது தசை ஒரு 3 வயசு, சுக்கிர தசை ஒரு 23. இப்போ 24 வயசில் இவருக்கு சூரிய தசை வந்துடும். இந்த லக்னத்துக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் நல்ல யோகர்கள். இங்கே ராகுவும் 13 டிகிரி விலகி இருக்கணும். இப்போ ராகு தசைக்கு நல்லாயிருக்கும். அடுத்து குரு 5க்குரியவன், 2, 5க்குரியவன் குரு தசை. சனி தசையும் இவருக்கு நல்லா இருக்கும், ஏன்னா 3, 4 ஆதிபத்தியம் தான். 12ல் மறைஞ்சு சுக்கிரனுடைய பார்வையில் இருக்குது. அப்போ எல்லா தசாபுத்திகளும் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் அரசு வேலையிலையோ அரசியல்லையோ ஜொலிக்க முடியும், சரிங்களா? இது நம்பர் 1 ஜாதகம்ங்க. பளபளன்னு இருக்குதுங்க. எல்லா கிரகங்களும் குரு சுக்கிரனால் சுபத்துவப்படுத்தப்பட்டு அற்புதமான ஒரு யோக ஜாதகம்ங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.